Hello everyone, welcome to my channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் A Song of Hope by Cat Walker. ஸோ அவங்களோட போமோட குவிஸ் தான் பார்க்க போகிறோம். இதனுடைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்க்கலன்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஸோ இது வந்து நியூவாக கொடுத்துருக்க சிலபஸில் இருக்க ஒரு போம். அண்ட் ஒன் மோர் திங் நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி போம்ஸ் இருக்குது இல்லைங்களா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு டோட்டலி வந்து 49 போம்ஸ் இருக்குது. பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா 49 போயம்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 20 to 25 போம்ஸாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஷார்ட் போம்ஸ் தான். ஓரளவுக்கு ஒரு 4 ஸ்டான்சாஸ் 5 ஸ்டான்சாஸ் அந்த மாதிரி இருக்க ஒரு மேக்ஸிமம் 30 லைன்ஸ் 40 லைன்ஸ் அந்த மாதிரி இருக்க போம்ஸ் தான் வந்து 20 to 25 லைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சீரீஸும் நான் போடுறேன். ஸ்மால் போயம்ஸ்லாம் என்னென்ன, அதுக்கப்புறம் போம்ஸோட ஃபார்ம் வச்சு ஒரு வீடியோஸ் அந்த மாதிரி நான் போடுறேன். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஷார்ட் போம்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து படிச்சுட்டே இருங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுத்திங்கன்னா 1 or 2 பேஜஸ் மட்டும்தான் வரும் இதனுடைய போமோட லைன்ஸு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு மோஸ்ட்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் அது ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க உங்கள் எக்ஸாம் வர வரைக்கும். ஸோ தட் அந்த போம் வந்து உங்களுக்கு நல்லாவே தரவாயிடும். அதுலேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் அ சாங் ஆஃப் ஹோப்? இதுக்கு வந்து 3 ஆன்சர் கொடுக்கலாம். ஓஜரா நூனுக்கல் அந்த மாதிரி கொடுக்கலாம், கேட் வாக்கர்னு கொடுக்கலாம், இல்லையா இன்னொரு அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து இன்னொரு 4 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு நேம் வரும். ஸோ அதுவும் கொடுக்கலாம். இங்கே வந்து உஜ்ரா நூனுக்கலும் ஆன்சர், கேட் வாக்கர் இதுவுமே வந்து நீங்கள் வந்து சொல்லலாம். ரெண்டுமே ஆன்சர் தான். ஒன்று தான் வந்து நான் க்ரீனில் கொடுத்துருக்கேன். So next, what is the tone of the poem? It is hopeful. What does the bright new day symbolize? It symbolizes freedom and equality. What does the poet urge her people to do? To look up. So இதனுடைய first line அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். What is the first phrase that starts the poem அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா look up அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் தான் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இதில் இருக்க லைன்ஸ் எல்லாமே மினிமம் லைன்ஸ் தான் அப்படின்றதுனால மோஸ்ட்லி வந்து நீங்கள் வேர்ட்ஸ் அதில் இருக்க ஃப்ரேசஸ் அண்ட் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் மீனிங் கேட்கலாம். இந்த போம் ஆகட்டும், இன்னொரு போம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சர்லேயே, அந்த போமுக்குமே நீங்கள் வந்து அந்த ஆஸ்திரேலியன் வேர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வால்சிங் மட்டில்டா அந்த ஆஸ்திரேலியன் வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மீனிங் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. The phrase my people refers to Aboriginal Australians. The world is waking means awareness and change is coming. The poet envisions a world without defamation and restriction. The poem is a part of which literary movement? It is a part of civil rights movement. What is the form of the poem? It is free verse. The poet's tone is best described as hopeful. What is the main theme of A Song of Hope? It is hope and freedom. Which line suggests the poet's desire for equality? No restriction, tame us. The dawn is breaking is a symbol of new beginning. How is the tone of the poem maintained? ரிப்பீட்டட் ஹோப்ஃபுல் இமேஜரி. ஸோ டோன் வந்து எப்படி மெயின்டைன் ஆகிருக்காங்க, ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த ஹோப்பை வந்து ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு பேராகிராஃப்மே அவங்க ஏற்கனவே பட்ட பாஸ்ட்டையும் ப்ளஸ் இன்னொரு ஃப்யூச்சரில் வரப்போகிற ஹோப்பையும் பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க. வாட் டஸ் நன் டிஃபேமஸ் சஜஸ்ட்? ஃப்ரீடம் அண்ட் ஹியூமிலியேஷன். ஃப்ரீடம் ஃப்ரம் ஹியூமிலியேஷன். ஹவு டஸ் த போயட் அட்ரஸ் ஹர் கம்யூனிட்டி? ஆஸ் மை பீப்புள். அவங்க கம்யூனிட்டி வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா மை பீப்புள்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுமே வந்து ஒரு அபாரிஜினல் ஆஸ்திரேலியன் தான். வாட் இஸ் த போயம் அல்டிமேட்லி கால் ஃபார்? யூனிட்டி அண்ட் சேஞ்ச். வாட் இஸ் த poetic device used in the poem? Imagery. The bright new day implies better future for all. Ujjaro's activism was closely linked with civil rights movement. Which year was A Song of Hope published? It is published in 1964. Which poetic feature stands out in the poem? Free verse with repetition. The poet's call to look up is symbolic of becoming conscious and empowered. How does Ujjaro structure her message of hope? Through repetition and contrast. What does the poet suggest will tame them no longer?
So there will be no restriction and oppression. We are the bearers of the flame. What is implied here? Keepers of spirit and culture. How does the poem balance pain and hope? By emphasizing future change. What is the function of repetition in the poem? To emphasize hope. The poet's identity as an Aboriginal woman makes the poem powerful and authentic. The poem can best be categorized as activist literature. What was Ujjara Nunukal's birth name? Cat Walker. What was significant about Ujjaro's poetry? First Aboriginal poet to publish a book. ஸோ இந்த புக்கோட நேமும் வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் போட்டிருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. Ujjaro's poetry is best known for her political activism and social justice. Why is the poem relevant today? It speaks of universal hope and justice. Who are the defamers in the poem? Of oppressors and racists. No restriction tamers implies total freedom from oppression. What was Ujjaro's main goal through her poetry? To protest and inspire hope. What movement is reflected in this poem? Aboriginal rights and civil rights. So this is for today. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அது போயமே ஒரு சிம்பிளான போம். ஸோ இதை தாண்டி நான் எல்லா போமுக்குமே கம்பைண்டாக ஒரு குவெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அந்த சமயத்தில் நான் உங்களுக்கு டஃபஸ்ட்டு கொஷின்ஸாக மேக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.